ஓட்டுறாங்க பாருங்க. ஹலோ ஹலோ பாருங்க ஜி ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி ஓட்டுறீங்க? வண்டி டக்குனு கட் அடிக்கிறீங்க. எப்படி கட் பண்ணுவாங்க? ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறீங்க, முதல்ல அது தப்பு இல்லையா? ஃபோனு பேசிட்டு ஓட்டணும்னா அது எமர்ஜென்சிக்காக தான் நான் ஃபோன் பேசுகிறேன். நம்ம என்ன செய்யணும்? பின்னாடி வண்டி வருது, டக்குன்னு கட் அடிக்கிறீங்க. எதுக்கு கட் அடிச்சீங்க? டக்குன்னு கட் அடிங்கன்னா பள்ளமாக இருக்குல்ல, தண்ணி நிற்குதுல்ல, பள்ளத்தில் தாங்க விட்டு போகணும். நீங்கள் ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? நீங்கள் பள்ளத்தில் விட்டு போவாங்க. டிடிஎஃப் மாதிரிங்க. நாங்கள் எம்டிஎஃப்ங்க. டிடிஎஃப் எம்டிஎஃப் நாங்கள் கேள்வி கேட்போம். என்னத்த கேட்பேன்? என்ன இப்படி ஓட்டுறீங்க? வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? வண்டி ஓட்ட தெரிஞ்சனால தான் ஒழுங்காக ஓட்டி வரோம். பள்ளத்தில் விட்டு ஃபோனை கட் பண்ணுங்க முதல்ல. இன்னும் ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் வண்டி ஓட்டிட்டு அப்படி தான் வரீங்களா? பள்ளத்தில் விட்டு வரீங்களா? ஆமாங்க, பின்னாடி வண்டி வருதுனோ நீ பள்ளத்தில் தான் விடணும். நீங்கள் எப்படி கட் அப்படிலாம் விடணும் அடிக்கலாம்? ஏன் விட்டு வந்தீங்க? நான் செலவு பண்ணி வாங்கியிருக்கேன் வண்டி. என்னமோ வண்டியை பள்ளத்தில் விடாது. எம்ஜிஎஃப் நாங்கள் கேட்போம். எம்ஜிஎஃப்னா என்ன பெரிய மானக்கட்ட? மகா கணபதி பண்ணுங்க. அது நீ என்னமா இருந்திருக்கோம், எனக்கு என்ன அதை பற்றி? எதுக்கு இப்போ நீங்கள் கட் அடிச்சீங்க? கட் அடிச்சு பதில் சாரி சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அப்போ உங்கள் மேலே சாரி பூரின்னுட்டு என்ன நினைச்சிட்டு இருப்ப? என்ன செய்யணுங்கிறப்ப என்ன கேளுங்க. எதுக்கு சாரி கேட்கணும்? பள்ளம் இருக்குன்னா பள்ளத்தில் விட்டா வருவாங்க. ஆமாம், பள்ளத்தில் தான் வருவாங்க. நீங்கள் வந்து தப்பு. உங்க சௌரியம் நீ ஒன்றும் இது கிடையாது. இது ரோடு ஏன் பள்ளமாக இருக்குன்னு கவர்மெண்ட்டில் வைக்காது. கவர்மெண்ட்டில் கேட்கணும். கவர்மெண்ட் நீங்கள் தான் பார்த்து போகணும். நம்ம எப்படி அதனால தான் பார்த்து வரோம். ரோட்டில் விடாம வரோம். போடுவாங்க, நீங்கள் தாங்க பார்த்து போகணும். நாங்கள் பார்த்து தான் வரோம். நீங்கள் தான் பார்த்து வரணும். பின்னாடி வரணும். நீங்கள் தான் பார்த்து வரணும். பேசாதீங்க, பேசுன்னு போங்க. ரொம்ப இதெல்லாம் பேசுகிற வச்சு வயசான காலத்தில் வீட்டில் உட்காந்துருக்கேன். எந்த ஊர்? வண்டி ஓட்டாதீங்க. எந்த ஊருன்னா என்ன போங்க. எந்த ஊர்? நீ இல்லாமல் பண்ணுறீங்க. ஒரு நாள் உங்களை டிடிஎஃப் மாதிரி இந்த எம்ஜிஎஃப் கேட்பேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பாருங்க, வேலையை பார்த்து போயிட்டே இருக்கியா? அப்புறம் என்னமா இதெல்லாம் போய்ட்டு வந்துடும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி தப்பு செஞ்சவங்களை கேட்டால் நம்மளே குறை சொல்கிறாங்க. போயிட்டே ரோட்டில் வரணும் மறிச்சுக்கிட்டே நின்று போன்ட்டு பேசிட்டு இருக்கா. பின்னாடி வரீங்கன்னா கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். புரியுதா? அப்புறம் மரியாதைலாம் போயிடும். பார்த்து மரியாதை கட்டு போயிடும். மரியாதை கட்டு போயிடுமா? ஆமாம். என்ன மரியாதை கட்டு? என்ன செய்யணுங்கிற பண்ணி? என்னங்க எப்படி பேசுறீங்க? என்ன செய்யணுங்கிற பண்ணி? என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. இப்போ உனக்கு என்ன செய்யணும்? நான் அப்படி தான் வண்டி ஓட்டுவேன். என்ன செய்யணுங்கிறப்ப இப்படிதான் ஓட்டுவீங்களா? என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய முடியும்? என்ன நடக்குமோ அதான் நடக்கும். அப்படியே ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஆக்சிடென்ட் தான் ஆகும். எப்படி ஆகும்? நல்லது சொன்னாங்க கேட்டுங்க. பள்ளத்தில் விழுந்து வச்சுக்கிறீங்க. ஒரு பள்ளத்தை பார்க்காம டக்குன்னு கிராஸ் பண்றீங்க. பின்னாடி பள்ளத்தை பார்த்து நீ தான் பின்னாடி வரணும். பார்த்து பொறுமையாக வரணும். பின்னாடி வர நான் பொறுமையாக தப்பிச்சேன். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? பின்னாடி வர நீ தான் பொறுமையாக. வண்டி வருது, வண்டி வர நேரத்தில் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி, பார்த்து போங்க. வண்டிலாம் ஓட்டாதீங்க. என்னங்க